வராரு. கையை தட்டு. ஃளைட் லேண்ட் ஆகுது. Where there is worship, there is God's presence. Where there is worship, there is prophetic anointing. Where there is worship, there is word of God. அதான் சொல்றேன், துதிச்சுக்கிட்டே இரு, துதிச்சுக்கிட்டே இரு. அப்படியே உன் மேல அப்படியே லேண்ட் ஆகிட்டே இருப்பாரு கர்த்தர். கையை தட்டுங்க அவரு. நம்மளை எதுக்கு படைச்சான ஆண்டவன்? துதிக்கத்தான். துதிப்பதற்கு என்ன படைச்சான் ஆண்டவன்? இயேசு ஆண்டவன். நான் துதிச்சு துதிச்சு மகிழ்ந்திருப்பேனே, நான் துதிக்கத்தான் பிறந்து வந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே பாடிக்கிட்டே இருக்கலாம் தான் தோணுது. ஆமென் சொல்லுங்க. பாட பாட ப்ரொஃபட்டிக் அனாயிண்டிங் இறங்கிட்டே இருக்குமா, தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் இறங்குமா. ப்ரொஃபட்டிக் அனாயிண்டிங்கும் ஒர்ஷிப்பும் பிரிக்க முடியாதது. ஒருத்தன் தீர்க்க தரிசினா அவன் நிறைய ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருப்பான். எலிசா கூட்டு வந்து, ஐயா எங்களுக்கு தண்ணியே இல்லை, இந்த வனாந்தரத்தை நாங்கள்லாம் படையெடுத்துட்டு வந்துட்டோம். எப்படி அலெக்சாண்டர் படையெடுத்து வந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திணறின மாதிரி அங்கே இருக்கிற ராஜாக்கள், யோசபாத் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் அப்படியே திணறிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்லுவான். உடனே வந்த உடனே சொல்கிறான், அவன் ஒரு ப்ராஃபட்டு. வந்தவுடனே கிண்ணறம் வாசிக்கிறவர்களே தேர்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு வான்னாங்க. உடனே ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து அப்படி பாட்டுறான். என்ன கார்டு? எஃப் மேஜர் கூட கொடு. அப்படி கார்டை கொடுக்குறாங்க. ஐயா தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க, பாட்டு கேட்குற நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். பாட்டு தான்யா, பாட்டு வரும் முன்னே, பாட்டு வரும், பாட்டு வரும். அவரை பார்த்துக்கிட்டே இருந்தா நீ ஃபுல்லாக பிரச்சனையை தானே பார்த்துக்கிட்டு இருக்க, அதனால பாட்டு வர மாட்டேன். கவிஞன் எழுதுறான், பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தா. அவன் தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதனால என் நாக்கு ராஜாவை குறித்து எழுதின கவியை வந்து வந்து விரைவாக எழுதுற எழுத்தாணி போல நாக்கு இருக்குன்னா. யூ see, கடவுளை பார்க்குறான், ஒரு காடை கொடுப்பான்றான். கொடுத்த உடனே கொடு எஃப் மேஜர். மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம். வாங்கணும் அப்படியே ஆவியானவர் இறங்கி வராரு. கையை தட்டு. ஃளைட் லேண்ட் ஆகுது. Where there is worship, there is God's presence. Where there is worship, there is prophetic anointing. Where there is worship, there is word of God. அதான் சொல்றேன், துதிச்சுக்கிட்டே இரு, துதிச்சுக்கிட்டே இரு. அப்படியே உன் மேல அப்படியே லேண்ட் ஆகிட்டே இருப்பாரு கர்த்தர். கையை தட்டுங்க அவரு. தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, சொல்லுங்க குறி கேட்கிற மாதிரி. இதை சொல்லுங்க, ரைட்டா சொல்லுங்க, அதை சொல்லுங்க, ரைட்டா சொல்லு. கேட்டு கேட்டு நடன்னு சொன்னேன். என்ன கேட்டு இல்லடா, கடவுளை கேட்டு நட. சொல்லுங்கடா சொல்றான். என் பையில ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு. நல்லா கவனி. இப்போ நான் ஒர்ஷிப் பண்ணுவோம், கடவுள் இறங்குவாரு, கர்த்தர் பேசுவாரு. ஆமென் சொல்லுவோம். prophets are the echo of God. கடவுளுடைய வாய்ஸுக்கு they are the echo of God's voice. இவன் வாய்ஸ் இல்லை, இவன் எக்கோ. ஆமென் சொல்லுங்க. நான் வாய்ஸா, நான் எக்கோ. அவர் பேசுவாரு, இங்க அடிச்சு எக்கோ அவர். உடனே காடை கொடுக்குறான். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம். எப்பெல்லாம் நீங்க வொர்ஷிப் பண்றீங்களோ, எப்பெல்லாம் பலி செலுத்துறீங்களோ, அப்பெல்லாம் கடவுள் இறங்கி வருவாரு. அப்படித்தான் நோவா பலி செலுத்திய போது தேவன் இறங்கி வந்தார். அப்படி இறங்கி வந்து சொன்னார், இனிமேல் நான் ஜனங்களை ஜலத்தினால் அழிக்கவே மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணார். நன்றி பலி, நன்றி செலுத்தணும். எப்போ பார்த்தாலும் இந்த ஆதாம்கிட்ட இருந்தது குறை பார்க்குற, அவனை வெளியே கொண்டு போன இந்த குறை கூறுற மனசுன்னு தான் நினைக்கிறேன் பாருங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், ஏதேன் தோட்டம் 3000 ஏக்கராம். சிலர் சொல்கிறாங்க, அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள், அது எந்த அளவு உண்மைன்னு தெரில. ஆனால் 2 பேருக்கு எத்தனை ஏக்கரு? 10க்கு 10 வீட்டை கட்டிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 10க்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க. 10க்கு 10 ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்பார்ட்மெண்ட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் ஆதாம் ஏவாளுக்கு 2 பேருக்கு 3000 ஏக்கர். கையை தட்டு. விதையை கொடுத்துட்டு போல, மரத்தையே கொடுத்துட்டு போனாரு. மரத்துக்குள்ள விதையும் கொடுத்தாரு.
உன் பிள்ளை வளர வளர ஏக்கரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. அப்போ நம்ம போகும்போது பார்க்குறோம் வாழ்க்கையில் எவ்வளோ மேலே வர வேண்டியிருக்கு. சிந்தனை வந்து வெளியே வரும். இந்த ஆதாமுக்கு நல்ல ஏன் துதி வர மாட்டேங்குது? ஆதாமுக்கு 3000 ஏக்கரை கொடுத்து எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம்யா, இந்த ஒன்றை மட்டும் சாப்பிடாது அப்படின்னா. அவன் பாருங்க அதெல்லாம் சாப்பிட்லான்றது மறந்துட்டு இந்த ஒன்று மட்டும் கிடைக்கலையே, இந்த ஒன்று மட்டும் கிடைக்கலையே, நானும் ஜோம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், இது ஒன்று மட்டும் கிடைக்கலையே. கர்த்தர் சொல்ல எவ்வளோ கிடைச்சிருக்கு சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, எவ்வளோ கிடைச்சிருக்கு. அதுக்கெல்லாம் துதிக்கலாம்ல. ஒன்று மட்டும் கிடைக்கலையே, ஒன்று மட்டும் கிடைக்கலையே, ஒன்றுமே கிடைக்காது, வெளியே போ. அப்படியே அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வால் பக்கம் இருந்து எட்டி பார்க்குறான். எப்படி இருந்திருக்கு உனக்கு? இது உள்ளே தான் இருந்தோம், எந்த இருக்கலடா. அப்போ உள்ளே போயிடல, உள்ளே போக முடியாதா? பயங்கரமான ஒரு ஆளை நிப்பாட்டி அங்கே ஒரு சுடரொலி பட்டயத்தோட ஒருத்தர் அப்படியே பார்க்குறான். என் அன்புக்குரியவர்களே, சோகமாக இருக்காதீங்க. எவ்வளோ கொடுத்தாரு? ஆமேன்னு சொல்லுங்க. முறுமுறுப்பு வெளியே தள்ளிடும். துதி எல்லாத்தையுமே நமக்கு கூட்டி கொடுக்கும். கைத்தறி கூட்டுமா. 5 அப்பம் 2 மீனை துதிக்க துதிக்க அப்படியே பெருகிக்கிட்டே இருந்துச்சு. துதிக்க துதிக்க துதிக்கத்தானே என்ன படைச்சான்? நம்மளை எதுக்கு படைச்சான் ஆண்டவன்? துதிக்கத்தான். துதிப்பதற்கு என்ன படைச்சான் ஆண்டவன்? இயேசு ஆண்டவன். நான் துதிச்சு துதிச்சு மகிழ்ந்திருப்பேனே, நான் துதிக்கத்தானே பிறந்து வந்தேன். ஹல்லேலூயா. சோ நம்மளுடைய வேலையை வொர்ஷிப் எல்லாத்தையும் தேவன் கொடுத்துருக்காரு. கொடுத்ததுக்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எது உங்கள் வாழ்க்கையில் இல்லையோ, எதை நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும், வந்து சேரும், வந்து சேரும், வந்து சேரும், வந்து சேரும், வந்து சேரும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.